காலை வணக்கம். நம்ம பிக்சல் 11 ப்ரோவில் தான் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பிக்சல் 11 ப்ரோவோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தாங்க. பிக்சலில் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா ஏமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ பம்பு குறைஞ்சது வந்து 11 ப்ரோவில் இல்லை, 11ல் அப்படின்னு சொல்லலாம். ஐஃபோனை விட எனக்கு எப்பயுமே பிக்சல் ஸ்னாப் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதா தான் ஃபீல் ஆகிருக்கு இது வரைக்கும். எந்த அளவுக்கு ஹைலைட்டாக இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் உங்கள் மனசில் படுறதை நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பிக்சல் 11 ப்ரோவோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தாங்க. ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஏது எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் 10,000 ரூபாய் ப்ரைஸ் ஹைக் ஆகிருக்கு. அதே சமயம் பேஸ் மாடல் 256ல் 16 GB RAM பதில் 12 GB RAM மாதிரி இருக்குது. இருந்தாலும் ப்ரைஸ் ஹைக்கு ஏதாவது ஒரு வகையிலையாவது ஜஸ்டிஃபை ஆகுதா இல்லையா, இந்த டிவைஸ் எந்த ஏரியாலெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுது, இதெல்லாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாமா. ஸோ நம்ம இப்போ வந்து பிக்சல் 11 ப்ரோ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 10 ப்ரோ இருக்குது, அது பக்கத்தில் 10A இருக்குது. ஸோ சும்மா ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருக்கேன். அண்ட் இந்த பம்பில் வேறு ரெடக்ஷன் இருக்குன்னாங்க இல்லையா, ஓவரால் அந்த கேமரா பம்பில் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்குன்னாங்களே, அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ டெம்பரேச்சர் சென்சார் அது இனிமேல் கிடையாது. சரி, நம்மகிட்ட இருக்கிறது அதை கேஸ். இது கேஸ் தூக்கி ஒரு ஓரமாக வைப்போமா. ஓகே, சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிக்சல் 11 ப்ரோ அப்படின்னு பார்க்க முடியுது ரெண்டு பக்கமும். அண்ட் அதே சமயம் பேக்கில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. ஸோ என்னென்னா சார் வேல்யூ ஹெட் சார் வந்து 0.99, பாடி சாரும் 0.99 போட்டிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது 256 GB வேரியன்ட்டு, 6.3 inch டிஸ்பிளே, ஃபாக் கலர். அது இதில் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணுங்கள், எப்பயுமே ப்ரோ மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா சட்டிலாக இருக்குது, ரொம்ப மினிமலாக இருக்குது. பட் இதுவே ஏ சீரிஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ப்ரோ, இது ஏ, தகன்னு இருக்காங்க. சரி, அப்படியே அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, வாவ், ஆஹா, ரொம்ப தகன்னு மின்ற மாதிரி இருக்கு. போடு, இந்த க்ரீம் ஃபீல் நல்லா இருக்குங்க இந்த கலரு. ஸோ 10 ப்ரோ 11 ப்ரோ, அப்போ பம்பு குறைஞ்சது வந்து 11 ப்ரோவில் இல்லை 11ல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 10 கம்பேர் பண்ணும்போது 11ல் வந்து கேமரா சென்சார்லாம் இம்ப்ரூவ் ஆனாலும் பம்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் இந்த இடத்துல என்ன வித்தியாசம்னா, இங்கே மெட்டல் இருக்கு இல்லையா, மெட்டல் ரயில் இந்த எண்டில் இருக்குது. பட் இதில் அப்படிலாம் இல்லை, கம்ப்ளீட்டாக ஒரே மாதிரி யூனி பாடி மெட்டல் அப்படின்னு சொல்கிற மாதிரி யூனி பாடி கிளாஸா. ஸோ ஒரே சிங்கிள் கிளாஸ் ஸ்லாப் இருக்குது. டிவைஸோட இன்ஹேண்ட் ஃபீலு அதிலலாம் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் லோகோ ஏரியாவில் ஒரு சின்ன வித்தியாசம் ஃபீல் ஆகுது. எஸ், கூகுள் லோகோ ஏரியாவில் வித்தியாசம் இருக்குது டச் பண்ணி பார்க்கும்போது. மற்றபடி டிவைஸ் வந்து டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆண்டனா கட் அவுட்டு 10 ப்ரோவும் 11 ப்ரோவும் பாருங்கள், டாப்பில் பாருங்கள், அப்படியே இந்த சைடு அதே மாதிரி இருக்குல்ல ஆண்டனா கட் அவுட். இங்கே மேட் இன் சைனான்னு இருந்தது, இங்கே மேட் இன் சைனாலாம் கிடையாதா, இதில் எங்கே தான் இருக்குது. என்னையா மேட் இன் சைனாங்கிறது போடாமல் விட்ருக்கீங்க. ரைட்டு, அந்த ஸ்பீக்கரில் மெஷ்ஷு போன தடவையும் இருக்குது. ஸோ பாட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தடவை இன்னும் ரீஃபைண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்பவே ரீஃபைண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது கையில் எடுத்து அப்படி பிடிக்கும்போது. ஓகே ரைட்டு, ஒரு பக்கம் பூட் ஆகட்டும். ஆனால் பிக்சல் செம்ம ஃபாஸ்ட்டாக பூட் ஆகுங்க. வைப்ரேட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி பூட் ஆகுதுன்னு பாருங்கள். சரி, இந்த ப்ரோவை தூக்கி ஓரம் வைப்போம். C2C கேபிள், ஓ புது பூட் அனிமேஷனாக இது. ரைட்டு, சிம்மேஜிக் டூலு, யாரும் படிக்காத அந்த பேப்பர் கைடு. இப்போ கேஸு, அஃபீஷியல் கேஸ், அது ஃபிட்டு ஃபினிஷ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 10Aயில் இருக்கக்கூடிய ஒரு சில டேட்டாவை மட்டும் இதுக்கு மைக்ரேட் பண்ண போகிறேன். செட்டிங்ஸ் எல்லாம் மைக்ரேட் பண்ண போகிறதில்ல, இந்த பிரச்சனையே எனக்கு வேணாம். ஏன்னா 10A வந்து பீட்டாவில் இருக்குது. அண்டு உங்களுக்கு 11 ப்ரோ வந்து பீட்டாலாம் இல்லாமல் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது. கூகுள் பிக்சல் ஸ்னாப் கேஸ். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் அந்த கேஸு. இது 5,000 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்கங்க. ஜூன் 2026 இதை பண்ணியிருக்காங்க. ஃபினிஷு அந்த ஃபீல்லாம் வேறு மாதிரி வேறு லெவலில் இருக்குது. கரெக்டு தான், இந்த ப்ரைஸ்க்கு அப்படி இருந்து தானே ப்ரோ ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அப்படி தாங்க இருக்குது. சரி, இந்த கேமரா பம்ப்பு ப்ரொடெக்ட் ஆகுமா என்ன?
பச்சைக்குன்னு ஃபிட் ஆகுறானே, நல்லா இருக்கே. அப்போ இதில் மேக்னெட்டு ஒட்டணும் இல்லையா? இங்கே ஒருத்தன் இருப்பானே, ஒட்டிக்கிறாங்க. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஐஃபோனை விட எனக்கு எப்பயுமே பிக்சல் ஸ்னாப் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதா தான் ஃபீல் ஆகிருக்கு இது வரைக்கும். இப்போ டேட்டா மைக்ரேட் பண்ணுவோமா? ஒரு பக்கம் பயமாகவும் தான் இருக்குது. இவன்கிட்டருந்து நான் வெறும் அதான் சொன்னேன்ல, டேட்டா மட்டும்தான் எடுக்க போகிறேன். பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதனால் இவ்வளோ யோசிக்கிறேன் தெரியுமா? இந்த பீட்டா இருக்குல்ல, இதில் இருக்க பீட்டாவில் எனக்கு டச் ரிலேட்டட் டேட்டா இஷ்யூ இருக்குது. ஸோ டச் வந்து ப்ராப்பராக மேப் ஆகாதது இருக்குது. அது நான் ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டு அன்லாக் பண்ணால் சரியாகுது. அது இந்த லேட்டஸ்ட்டாக அந்த டெவலப்பர் பீட்டாக்கு அப்புறம் தான் நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ அதே வந்து இதுலேயும் உட்காந்துடக்கூடாதுன்ற ஒரு பயம்தான். சரி பரவாயில்ல, பார்ப்போம். ஸ்கிப்பு. அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஒரு டைம்லாம் வந்து பிக்சலில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஞாபகம் இருக்கா? எல்லோரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ல, ஆவரேஜாக தான் இருக்குன்னு. பட் எப்போ அவங்க 9 Pro சீரீஸ்லேருந்து அல்ட்ராசோனிக் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்தாங்களோ அப்போ இருந்து நல்லா தான் இருக்குது. அடாப்டிவ் வைப்ரேஷன் பக்காவாக வேலை செய்யும். ஓகே, ஸோ எமர்ஜென்சி நம்ம ஏதாவது கான்டாக்ட் வைக்கணும்னு வச்சுக்கலாம். நம்ம எப்பயுமே போல்டு ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் எங்கப்பா இந்த கூகுள் ஆப்ஸ் மட்டுமே அவ்வளோ இருக்குங்க. டர்ன் ஆன், ஃபினிஷ் ஃபார் நவ். ஸோ 18 minutes ஆகுமா இதில் இருக்கிற டேட்டா ஃபுல்லாக காப்பி பண்ணுறதுக்கு. எப்படியும் ஒரு 50 to 60 GB வரைக்கும் டேட்டா வரும்னு நினைக்கிறேன். வரட்டும். ஓகேங்க, ஸோ டிவைஸை செட்டப் பண்ணியாச்சு. இந்த வருஷம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நமக்கு 256 மட்டும் இல்லாமல் 512 GB இந்தியன் மார்க்கெட்டில் கிடைக்குது. அதுதான் சரி. செட்டப் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது, அதிலலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இப்போது iOS to ஆண்ட்ராய்டு to iOSங்கிற மாதிரியான விஷயங்கள்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அண்டு டிவைஸில் ஒரு பிக்கெஸ்ட் ப்ளஸ் நான் என்ன பார்த்தேன்னா, ஆமாங்க, என்வரான்மெண்டல் டெம்பரேச்சரும் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. டிவைஸ் டெம்பரேச்சர் அந்தளவுக்கு ஈஸியாக ஹைக் ஆகலை. ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த உள்ள ஆப் ட்ராயருக்குள்ளே இதே மாதிரியான தீம்டு ஐகான்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு இவங்க ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ மற்றபடி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் நீங்கள் வந்து தேவைன்னா வால்பேப்பரையும் காட்ட வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எங்கப்பா அந்த அபவுட் ஃபோன் தள்ளிவிட்டு ஆண்ட்ராய்டுக்குள்ளே போயிடுறேன். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 17 இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சில ஃபிக்ஸஸும் வருங்க. ஃபிக்ஸ் இதுக்கு தேவையா ப்ரோன்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக தேவைப்படுது. கேமராவில் தான் முக்கியமாக வந்து ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா இன்னும் மாசாக இருக்கும் அப்படின்னு தோணுதுங்க. ஸோ அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படியும் ஒரு சில சாம்பிள்ஸ் பார்ப்பீங்க. நான் எக்ஸ்க்ளூசிவாக கேமரா ரிலேட்டட் வீடியோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சிலர் அதை கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். சரி, இப்போது டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னும் போது, ஓகே, ரைட்டு, ஓகே. ஸோ இதில் வந்து HDR டிஸ்பிளேக்கான அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆல்ரெடி பிக்சலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் பார்க்கும்போது டிஸ்பிளே பிரைட்னஸ், அதுவும் HDR கண்டென்ட் பார்க்கும்போது டிஸ்பிளே பிரைட்னஸ் கிரேசியாக இருக்கும். அது அப்படியே அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுதுங்க. நீங்கள் ஐஃபோனில் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா ஐஃபோனோட மகிமை அது. நேரில் பார்க்குறதுக்கு க்ரேஸியாக இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. அண்டு இன்ஹேண்ட் ஃபீல் அதுவும் அல்ட்டியாக இருக்குங்க. அதிலெல்லாம் நோ இஷ்யூஸு. ஸோ இப்போ 10 Pro 11 Pro என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், ரெண்டுமே 3 கிராம் வித்தியாசத்தில் வருது. 11 Pro வந்து 3 கிராம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டைமென்ஷன்ஸ்லேயும் கூட உங்களுக்கு 11 Pro வந்து ஸ்லைட்லி தின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹைலைட் என்னென்னா 10 Proவோட கேஸ் அப்படியே 11 Proக்கு சூட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து இந்த கேமரா வைசரில் வித்தியாசம் இருக்குது. மற்றபடி ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 தான். ஆனால் இவங்க அடிஷ்னலாக ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கனால 2x மோர் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 2400 nits வரைக்கும் ஹை பிரைட்னஸில் போகும். இப்போ போன தடவை 2200 nits வரைக்கும் போயிட்டு இருந்தது. போன தடவை வந்து பீக் பிரைட்னஸ் வந்து 3300, இந்த தடவை வந்து 3600. ஸோ எப்பயும் மாதிரி HDR10+ சப்போர்ட்லேருந்து எல்லாமே இருக்குங்க. அதே 6.3 inch தான். அண்ட் இதில் ஹைலைட் என்னன்னா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 17 இருக்கிறனால இதுலேருந்து 7 மேஜர் அப்டேட் இருக்க போகுது. Tensor G6 அண்ட் மீடியாடெக்கோட மோடம் இருக்கிறனால இது வரைக்கும் மோடம் ரிலேட்டட் இஷ்யூ எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணல. அண்ட் போன தடவையும் நான் மோடம் ரிலேட்டட் இஷ்யூலாம் எதுவும் ஃபேஸ் பண்ணல. நான் ஏர்டெல் யூஸருங்கிறனால அதெல்லாம் ப்ராப்ளம் வரல. அண்ட் GPU தான் என்னென்னு பார்க்கணுங்க. ஏதோ கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் ஃபீல் ஆகுது. அண்டு டென்சார் பொதுவாக எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்சார் யூஸ் பண்ணும்போது
கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நான் அதை பற்றி பேசுகிறேனே G6. ஆனால் அதுவும் 3 நானோமீட்டர் தாங்க. ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன அன்றைக்கி இது வேறு ஒரு பெரிய கூத்தாக இருந்தது. 2 நானோமீட்டர் அது இதுன்னு சொல்லி ஒரே பஞ்சாயத்தாக போயிட்டு இருந்தது. சரி, அப்புறம் 1 TB வேரியன்ட் வரைக்கும் இருக்குது. பட் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 12-256 16/512 இருக்குது. 16/512 இருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறேன். பட் ப்ரைஸிங் ஒரு பாயிண்ட் தான். அடுத்து என்னென்னா ப்ரைமரி சென்சார்லேயும் மைனர் சேஞ்ச் இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து லென்ஸில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தோணுதுங்க. ஏன்னா கேமரா சாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ ப்ரைமரி சென்சார்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறேன். டெலிஃபோட்டோ அதை பெரிஸ்கோப்பில் ஃபார் ஷூர் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறேன். ஏன்னா போன தடவை அந்த 48 MP பார்த்தீங்கன்னா 1/2.55 இன்ச் சென்சார் இருந்தது. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/1.95 இன்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்குலர் மாதிரியான ஒரு கட் அவுட்டில் பெரிஸ்கோப் இருக்கும். இந்த தடவை வந்து ரவுண்டாக இருக்குது. ஸோ அந்த வித்தியாசமும் நல்லாவே தெரியுது. 10 ப்ரோவையும் 9 ப்ரோவையும் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது. இன்னொன்று போன தடவை 100x வரைக்கும் தான் ப்ரோரஸ் ஜூம் வரும். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோரஸ் ஜூம் வந்து 120x வரைக்கும் வருது. அண்ட் ரிசல்ட் வந்து நிஜமாவே சர்ப்ரைசிங்லி குட். நீங்கள் எப்படியும் பார்த்துட்டு இருக்க சாம்பிளில் உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். அல்ட்ராவைட் பொறுத்த வரைக்கும் 48 MP சென்சார், அதுலேயும் கூட ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். பட் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரியல் வேர்ல்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதானா? எஸ். மற்றபடி பேட்டரி கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போன தடவை வந்து 4870, இந்த தடவை 4850 லைட்டாக குறைஞ்சிருக்கு. 30 வாட் ஒயர்டு 25 வாட் ஒயர்லெஸ்ஸாக மாறி இருக்குது. போன தடவை 15 வாட்டில் இருந்ததுங்க. ஸோ மற்றபடி எல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான் வச்சுக்கோங்களேன். ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். பாட்டம் சூப்பர் பவர்ஃபுல்லாக இருக்குது. டாப் வந்து அப்படியே கம்பெனி கொடுக்குது, அவ்வளோதான். ஸோ சொல்லப்போனால் மார்க் போடுறதா இருந்தால் நான் என்ன சொல்லுவேன்னா 70-30 அப்படி தான் சொல்லுவேன். ஓகே, ஸோ கேமரா ஆப்பில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. அண்டு முக்கியமாக அவங்க கிளைம் பண்ணுறது என்னென்னா நைட் சைட் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு. எஸ், ஆக்சுவலாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அண்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வீடியோ போகிறோம்னு வைங்களேன், வீடியோ போனீங்கன்னா அதில் இந்த கிரியேட்டர் மோட் அது எல்லாமே நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே செட்டிங்ஸ் போனீங்கன்னா கிரியேட்டர்னு ஒரு டேப் இருக்கும். அதில் போனால் நம்ம ஸ்பீச் என்ஹான்ஸ்மெண்ட்டு, சோஷியல் மீடியா கிரிட்டு இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியா கிரிட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைக்கு கமெண்ட்டு எல்லாமே இந்த இடத்துல கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அதுவே வந்து ஒரு கிரிட்டு கொடுத்துருது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் நல்லா இருந்தது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. HDR ரிலேட்டட் செட்டிங்ஸாக இருக்கட்டும். அண்ட் உள்ளே வந்து எந்த மாதிரியான கோடக் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது உங்களுக்கு வந்து என்ன ஃபார்மேட்டில் இருந்தால் இங்கே இருக்கும் பாருங்கள். வீடியோ ஃபார்மேட் வந்து H265 264 இல்லாட்டி AV1 என்ன வேணும் ஏது வேணும். ஸோ எப்பயும் இருக்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர புதுசாக இங்கே போனீங்கன்னா இங்கே இது நார்மல் ஃபோட்டோ மோடில் இங்கே போனீங்கன்னா லுக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து இப்போ ஸ்டைல் அது இதுன்னு கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி நீங்களே நிறைய ப்ரொஃபைல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நேச்சுரலாக வேணுமா, ஒரிஜினலாக வேணுமா, ஷேடோ, வெண்ணிலா அது இதுன்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பற்றி நம்ம கண்டிப்பாக டிஃபால்ட்டாக ரொம்ப டெடிக்கேட்டடாக நம்ம கேமரா ரிவ்யூ மாதிரி ஒன்று பண்ணி அதில் பார்க்கலாம். ஸோ லுக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இதுலேயும் இருந்து பேக் வந்தோன்னு வைங்க, ஐயா அப்படி பேக் போங்க. இதில் வந்து இந்த லாஸ்ட்டில் பாருங்கள், இதுதான் வந்து மேஜிக் கேப்சருங்க. இது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல நல்ல ஃப்ரேம்லாம் பார்த்து அதுவே, அதாவது வீடியோ ப்ளஸ் ஃபோட்டோ போயிட்டே இருக்கும். ரேண்டமாக வர ஃப்ரேமில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து எந்த ஃப்ரேமில் இருந்தால் நல்லா இருக்குமோ அது மாதிரி அதுவே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேஜிக் கேப்சர் அந்த ஆப்ஷனும் இருக்குது. வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னா, என்னதான் போர்ட்ரேட் வீடியோ வந்து ரியரில் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் 4K வரைக்கும் எடுக்க முடியுது. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்டு நைட் சைடு எஸ், அவங்க கிளைம் பண்ண மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ கேமராவில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நீங்களே சாம்பிள் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்களேன். இது இப்போதைக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன் தானே. ஸோ உங்கள் மனசில் என்ன படுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். டிவைஸோட பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைடு மெட்டலு, பேக் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு, ஃப்ரண்ட்டும் கிளாஸ் தான். சைடு மெட்டலில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ராக்கரும் பவர் பட்டனும் இருக்கும். ஸோ மற்ற ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, அதில் வால்யூம் ராக்கர் கீழே பவர் பட்டன் இருக்கும், பிக்சல் எப்பயுமே மேலே பவர் பட்டன். ஸோ இதுலேருந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சில ஃபோன்ஸ்க்கு போகிறீங்கனாலும் கஷ்டமாக இருக்கும். வேறு ஃபோன்ஸ்லேருந்து இதுக்கு வரும்போது கொஞ்சம் நாளைக்கு இந்த மெமரி அதை மசில் மெமரி அது கொஞ்சம் பஞ்சாயத்தாக இருக்கும். அண்டு 2 ஆண்டனா கட் அவுட் டாப் அண்ட் பாட்டமில். அப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனா கட் அவுட்டும் மைக்ரோஃபோனும் இருக்கும். மொத்தம் 3 மைக்ரோஃபோன் இருக்கு இல்லையா அந்த ஃபோனில். அப்புறம் சிம் ட்ரே இருக்குங்க டாப்பில்.
லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். ஆண்டனா கட் அவுட் மட்டும் தான். போன தடவை இந்த இடத்துல மேட் இன் சைனான்றது இந்த தடவை அது காணும். பாட்டம்லேருந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில்லும் டைப் சி போர்ட்டும் இருக்கும். அப்புறம் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பார்க்கலாம். அப்புறம் 3 கேமரா. ஸோ 2 48 மெகா பிக்சல் கேமரா, ஒரு ப்ரைமரி 50 மெகா பிக்சலு. அப்புறம் இது என்னையா ஹைலைட்டு, இந்த லைட்டை வந்து பெருசாக எனக்கு தெரில. இந்த அந்த லைட் வந்து ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு ஹைலைட்டாக இருக்க போகுதுன்னு எனக்கு தெரில. நீங்கள் உங்கள் மனசில் படுறதை நீங்கள் சொல்லுங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 42 மெகா பிக்சல் செல்ஃப் ஷூட்டர் இருக்குது. அண்டு இதில் வந்து என்னென்னா அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் பிக்சல் 11 ப்ரோவை பற்றி. அண்டு மோரோவர் ஒயர்லெஸ் சார்ஜிங் நான் யூஸ் பண்ணவே மாட்டேங்க. ரொம்ப 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 ரேர். நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணுறீங்களா? யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் சொல்லுங்கள். மேபி காரில் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கலாம். பட் மற்றபடி மீதி எவ்வளோ பேர் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் ப்ரிஃபர் பண்ணுறாங்கிறது ரொம்பவே சொற்பம். ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அசைட் எப்பயும் மாதிரி தான் மறக்காம கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வீடியோவில் அட்ரஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக ஒரு புது ஹோப் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ப்ரைஸிங் அண்டு ஆல்ரெடி பிக்சல் ஃபேன்ஸ் அவங்களுக்கு இது ஓகே. பட் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு சில அல்ட்ராவோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில டிவைசஸ் சைனீஸ் ஃப்ளாக்ஷிப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து பிக்சலில் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா ஏமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். பட் இதுவே வந்து பிக்சல் ஃபோன் எப்படின்னு எனக்கு தெரியும் ப்ரோ, பிக்சல்னு என்னென்னு தெரிஞ்சு தான் வந்தேன் அப்படின்னு யாராவது சொல்கிறதா இருந்தால் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிக்சல் மாடல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ரைட்டு. ஓகே. அண்டு ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. பட் அதெல்லாம் நடக்குமா? அப்டேட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். எப்படின்னா இதில் இப்போ 4K கொடுத்துருக்காங்க. மேபி டிபியூ ஒரு ரீசனாக சொல்லலாம். இல்லாட்டி இதோட போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதமில் வந்து ஐஎஸ்பியோட சேர்ந்து என்பியூ வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒருவேளை அதெல்லாம் அப்டேட்ஸில் வந்து 10 ப்ரோக்கு வருமா தெரில. சப்போஸ் 10 ப்ரோவில் இருக்க G5 விட G6 வந்து டிபியூ ஒரு 50% மோர் பவர்ஃபுல்லாக இருக்கிறது ரீசனாக இருந்தால் அப்போ நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. பட் அது ரீசன் இல்லை அப்படின்னா அதுலேயும் அப்டேட் மூலமாக வந்து கேமரா போஸ்ட் ப்ராசஸிங்கை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ரைட். ஓகேங்க. ஸோ நல்ல ஒரு ஹோப். அந்த ஹோப்போடு நான் அந்த வீடியோ முடிக்கிறேன். அந்த ஹோப் கண்டினியூ ஆகுதா இல்லையா அண்ட் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நம்ம இன்னும் டீப்பாக ரிவ்யூவில் பேட்டரி லைஃப்லேருந்து எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஏன்னா மும்பைலாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அங்கே எப்படி இருந்தது அண்ட் இங்கே எப்படி இருக்குது, ஏரியாவை பொறுத்து நிறையா மாறுதுங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா என்னடா இது அப்படின்னு ஃபீல் ஆச்சு. சொல்லப்போனால் ஒரு சின்ன விஷயம் பாருங்கள். நான் இங்கே வந்து எப்போ லேண்ட் ஆனனோ அப்போ இருந்து எனக்கு ஏர்டெல் தான் இருக்குது. பட் இதுவே நான் மும்பையில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு ஏர்டெல் ஃபாஸ்ட் லேன் இருந்தது. என்ன இது? ஓகே, பார்க்கலாங்க. பை. காலை வணக்கம். நம்ம பிக்சல் 11 ப்ரோவில் தான் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நம்ம ஊர் அவ்வளோ பொல்யூட்டடாக இருக்குங்க. அதனால தான் இந்த மாதிரி மாஸ்க்லாம் போட வேண்டியதாக இருக்குது. பக்காவாக இருக்குது. சன்ரைஸ் ஆக போது அது அப்படியே கண்ணாடியில் தெரியுதில்ல. நைஸ். ஆலோமேன் படத்தில் வர வில்ல மாதிரி ஆக்கி விட்டாங்க. ஜூம் போய் பார்ப்போமா? மேக்ஸிமம் 5x வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இருக்கு. மேக்ஸிமம் 20x வரைக்கும் போகலாங்க. அப்படியே 1x போகிறேன். அப்படியே அல்ட்ரா வைடு.